எல்லா புகழும் இறைவனுக்கு. ராக்கி சாவந்த் இந்த ஹிந்தி நடிகை பற்றி நம்ம ஹிந்தி படங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராக்கி சாவந்த் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கவர்ச்சி நடிகையாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பல சர்ச்சைகளில் நிறைய வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் திருமணம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வேறு ஒன்று வச்சு அதில் வேறு ரொம்ப பிரபலம். நான் வரன் தேடுறேன், இல்லை பெண் பார்க்குறதுன்னா நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வரிசையாக மாப்பிள்ளைகளாக வருவாங்க. நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன சம்பாதிக்கிற, என்ன தொழில் பண்ணுற, இப்படி வரிசையாக கேட்டு நீ ரிஜெக்டட், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த எபிசோடுக்கு நம்ம பார்த்துருக்கலாம். அதன் பிறகு வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்பட்டு இஸ்லாத்தின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள். எந்த நேரமும் தலையில் புர்காவோடு தான் இருக்கிறது, இந்த கவர்ச்சி படங்கள்லாம் நடிக்கிறது இல்லை, அந்த சினிமா தொழிலை விட்டு சுத்தமாக வெளியே வந்துட்டு இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய கருத்துக்களை பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இருந்த ராக்கி சாவந்த் இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சல்மான் கான் இப்படி இருக்கிறது சரியில்லை, அவர் உம்ரா போயிட்டு தன்னுடைய பாவங்கள்லாம் முன்னாடி செஞ்ச பாவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஒரு முஸ்லீமை பார்த்து இவங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய மார்க்கப்பட்டு வளர்ந்துருக்குது. நம்ம ஆச்சரியப்படுறோம். அதே போல் இப்போ உம்ராவுக்கு போயிட்டு வந்தாங்க. உம்ராவுக்கு போயிட்டு வழியில் எல்லாம் நிருபர்லாம் நிறுத்தி, என்னம்மா நீ பாட்டுக்கு இதுவும் ஒரு ட்ராமாவா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் இது ட்ராமாவா இல்லை ரியலான்னு சொல்லிட்டு அந்த இறைவனுக்கு தான் தெரியும். ஏன் என்னை இப்படி நிறைய கொஸ்டினாக கேட்குறீங்க? இதே இஸ்லாத்தில் பிறந்த எத்தனையோ லேடிஸ் கோயிலுக்கு போகிறாங்க, வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் பூஜைலாம் பண்ணுறாங்க. அது அப்போல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இப்போ கேள்வியெல்லாம் கேட்குறதில்ல. ஆனால் நான் ஒருத்தி மட்டும் இந்து மதத்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தாக்க உடனே என்ன சுற்றி கேள்விகள் கேட்குறீங்க, எனக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்குறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அதாவது மீடியாக்கள் எது நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க. இஸ்லாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது நடந்தாக்க உடனே அதை பற்றி கேள்விகள் கேட்குறது, அதை பற்றின கொஷின் வைக்கிறது. ஏன் இப்படி மாறினீங்க, பணத்துக்காக மாறினீங்களா, இல்லை காதலுக்காக மாறினீங்களா, வேறு எதுக்காக மாறினீங்க? அதாவது அந்த இந்து மதத்தில் உள்ள குறைகளை அவங்க பார்க்குறதே இல்லை. இந்த மாதிரி ஏன் இப்படி கூட்டமாக மாறுறாங்க, என்ன ரீசனு, ஏன் நம்ம மதத்தில் உள்ள குறைகளை நம்ம களைவோமே அப்படிங்கிற அந்த திங்கிங்கும் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அந்த இஸ்லாத்தை அவங்கள பார்த்து வரிசையாக பேசுறது தான் அவங்களோட அவங்களே பேசுகிறாங்க. கேளுங்க. वैष्णो देवी जाते हैं तो आप उनको कुछ नहीं बोलते। अगर एक हिंदू लड़की काबा शरीफ चली गई और खुदा से मिली, मेरा बुलावा आया, तो आप लोगों ने तो जलजला मचा दिया। चलिए और एक मिनट कहना चाह रही हूँ दोस्तों कि मैं बहुत खुशनसीब हूँ, मेरा बुलावा आया। बड़े बड़े अमीर तुर्रम खान बैठे हुए हैं, मिलियनियर्स बिलियनियर्स, उनका बुलावा आया नहीं है। लेकिन तुम्हारी राखी सच्ची है, खुदा को लगा कि ये लड़की सच्ची है। और मैंने रोज़े रखे परफेक्ट। मैं जब से आदिल से शादी करी पिछले 1 साल से बरोबर मैं इस्लामिक हूँ और रोज़े किए, नमाज़ पढ़ती हूँ। मेरा बुलावा आ गया तो अल्लाह ने मुझे बुलाया, खुदा ने बुलाया, बस और क्या चाहिए। अच्छा राखी, आपका इंस्टाग्राम के बारे में भी कहा जा रहा था कि आपने ही डिसेबल किया था और बाद में आपने ही उसको एक्टिवेट कर दिया। मेरा रातों रात इंस्टाग्राम जो है वो गायब हो गया था। मैं